வணக்கம் வெல்கம் யூவர்ஸ், நான் ஒலியோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தாங்க இருக்கேன். கன்னியாகுமரியில் இந்த லைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இங்கே நிற்கிறோம் அப்படின்னு. படகு சவாரிக்கும் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற அந்த கிளாஸ் பிரிட்ஜும் போய் பார்க்குறக்காக தாங்க நான் வந்திருக்கேன். ஓவர் நைட்டில் டிசைட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி வந்த ட்ரிப் தாங்க இது. பட் லக்கிலி நேற்று வரைக்குமே 4 days இந்த பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வர நாள் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக அலை சீற்றம் கடல் சீற்றம் எதுவுமே இல்லாமல் காற்றுமே ப்ராப்பராக தான் இருக்குது, படகு எல்லாமே போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நானும் வந்து பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். ஸோ நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். க்ரௌடு ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. இது ஒரு மண்டே மார்னிங்னு சொன்னால் அது நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு க்ரௌடு வந்திருக்காங்க. அப்போது நேற்று எப்படி இருந்திருக்கும், முந்தா நாள் எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பார்க்குறப்பயே இந்த இடம் ஃபுல்லாக ஜாம் பேக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று முந்தா நாள் வந்த யாருக்குமே வந்து இது உள்ளே போய் பார்க்க முடியலன்ற வருத்தம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பிகாஸ் லாஸ்ட் 3-4 days-ஆக இந்த படகை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க, அது ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இங்கே ப்ரிஃபரபிளாக மண்டே பார்க்கலான்னு நினச்சி வந்தவங்களுக்கு லக்கிலி இன்றைக்கி படகு சவாரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி ஆப்போசிட்லேருந்து வர லைன் வந்து ஜென்ரல் லைனுங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா 300 rupees லைனு. ஸோ 300 rupees லைனில் தான் நான் நிற்கிறேன். க்ரௌடை பாருங்கள், 300 rupees லைனே ஹெவியாக தாங்க இருக்குது. ஃபாரினர்ஸு, நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம அங்கே படகு சவாரி போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், நிறைய ஷாப்பிங் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஜஸ்ட் 100 rupees 200 rupeesலாம் சொல்லி ட்ரெஸ்ஸஸ் இங்கே சேல் பண்ணுறாங்க. பட் இது அதுக்கு ஏற்ற குவாலிட்டியாக ஒரு நார்மல் குவாலிட்டியாக தான் இருக்கலாம். பட் ஸ்டில் நமக்கு வீட்டு யூஸுக்கு ரஃப் யூஸுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியாக கிடைக்குன்னா ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு 5-6 மாதத்துக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். ஸோ கன்னியாகுமரி வரவங்க இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு குரூப் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக நம்ம மேல்மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நேராக கன்னியாகுமரி வந்திருப்பாங்க போல். ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. இது எப்படி ஜான்வரி மந்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நிறையா ஸ்பாட்ஸுக்கு வந்து வருவாங்க. ஸோ அப்படி வந்த க்ரௌட் தான். நிறைய ஃபாரினர்ஸும் வந்திருக்காங்க. இந்த நேம் எத்தனை பேருக்கு தெரியும்னு பாருங்கள். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம், கன்னியாகுமரி படகுத்துறை. ஸோ பூம்புகார் ஷிப்பிங் கார்பரேஷனில் இருந்தாங்க. நமக்கு நிறைய ஸ்ரீலங்காவுக்குமே வந்து படகு சவாரிலாம் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ 300 rupees க்ரௌட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்க கம்பேரிங் டு த ஜென்ரல் க்ரௌட். பார்த்தீங்கன்னா பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க. நல்ல பெயிண்டிங்லாம் பண்ணி புது வருஷத்துக்கு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு ஃபேவரட்டான கொய்யாப்பழம், மாங்காய் இதெல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா இருக்குங்க, 1-2 கிடையாது. பர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னா கன்னியாகுமரின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்றத சின்ன விஷயத்துலேருந்து கூட நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ கடைகள் இருக்குது, அவ்வளோ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு போர்டை பாருங்கள், கிளாஸ் பிரிட்ஜ், கண்ணாடி பாலம். காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும். ஸோ விசிட்டர்ஸ் டைம் காலைல 8லேருந்து சாயந்தரம் 4. ஒரு நாளைக்கு 8 hours செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் நம்ம போய் போட்டுக்கான டிக்கெட் எடுத்துகிட்டு அதிலேருந்து விவேகானந்தரில் போய் அங்கேருந்து தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு நம்ம அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுதுங்க. நான் 9:30 20 minutes-ஆக இந்த வாசல் கிட்ட தான் வந்திருக்கேன். ஸோ இன்னும் உள்ளே போக எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. எப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நம்ம அந்த பிரிட்ஜை போய் பார்த்துருவோம். நம்மளோட vlog அந்த சீரீஸை முடிச்சிருவோம். ஸோ அதுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை. பட் சீக்கிரமாக போய் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுதுங்க. ஒரு இடமா பிளாக் பண்ணி அனுப்புகிறாங்க. இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம்னு. ஸோ வெயிலுமே சுளீர்னு அடிக்குது மூஞ்சிக்கு நேரம். நல்ல வேளை கூலர்ஸும் கேப்பும் கொண்டு வந்தேன். இங்கே ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. வெயிலையோ மழையோ வரவங்க
உள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் உட்காரணும், இல்லை க்ரௌட் ரொம்ப நேரம் நிற்கிது அப்படின்னா வயசானவங்களுக்கு உட்கார மாதிரி இந்த இடத்த வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க, டைல்ஸ்லாம் போட்டு. ரெகுலர் டிக்கெட்ஸில் வரவங்க எல்லாருமே அந்த க்யூவில் நின்று இது ஃபுல்லாக வந்து இங்கே டிக்கெட் எடுக்கணும். ஆனால் 300 rupees டிக்கெட்னா இங்கேயே எடுத்துடலாங்க. பாக்கி வந்துடாது. தேங்க்யூ. 5 வயசுலேருந்து எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தான். 5 வயசுக்கு மேலே போனாலே உங்களுக்கு சிங்கிள் டிக்கெட் ஆயிரும். 5 வயசு கீழே இருந்தால் தான் ஹாஃப் டிக்கெட் ரேஞ்சு. ஸோ இப்போ நமக்கு 300 rupees சிங்கிள் டிக்கெட் நம்ம தனியாக வந்திருக்கிறதுனால இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த லைனில் நிற்கணுங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ஷிப்புக்கு போகிறதுக்கான பிளேஸ் வரும். கைஸ் இங்கே பாருங்கள், ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இங்கே சுத்தமாக தண்ணியே வரலைங்க. சார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, தண்ணியே வரலன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் எதாவது பார்த்து பண்ணணும். ஹாய் கைஸ். ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? Bangalore and Delhi. So you have come as a family or friends? Family. Okay. How is Kanyakumari? Have you visited some other places? Okay. Thank you. Thank you so much. Thank you so much. We took bath yesterday. It was amazing experience. Thank you. Thank you so much. Thank you so much. What is your handle name? Yeah, my ID name is Oli Obian. I'll let you know. You just open the YouTube. So guys, there's another family. So இவங்கள நிறைய, it's a big family over here. ஸோ இவங்களுமே நம்ம கூட தான் இங்கே கன்னியாகுமரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கிட்ட சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஹாய் கைஸ். பா, such a big response. So how are you all? So where are you all from? Kolhapur, Maharashtra. So you all are one family? Yeah. We all are friend circle. We are just come to enjoy. We went to Rameshwaram. Now we have. Fine. So what are the other places you visited here? This is the first time we have come. First place over here. Okay, fine. So how excited are you to visit the glass bridge? No. Where is it? Where is it? You don't know about that? See, actually, we'll be going through this boat to Vivekananda Rock. From there, you'll go to Thiruvallur statue via a glass bridge. So they have constructed that for the past 6 to 8 months. Okay. And they have opened it 4 days back. Okay. But unluckily, last 3 days they did not open it due to high tides and waves. We have the sponsorer. So that is He is sponsored. So everyone just give a hi. So you guys support my channel also. Subscribe and like and subscribe Oli Obian. Thank you so much. செம்ம வைபுங்க. எனக்கு முன்னாடி இருக்க ஃபேமிலியும் சரி, எனக்கு பின்னாடி இருக்க ஃபேமிலியும் சரி, செம்ம வைப் பீப்புளாக இருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆர் என்ஜாயிங் த ட்ரிப். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்க்க வேண்டிய விவேகானந்தர் ராக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்க பிரம்மாண்டமான கிளாஸ் பிரிட்ஜ் தாங்க நம்ம இப்போ போய் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான். இங்கே போயிட்டோன்னா அதுக்கடுத்து நம்ம ஷிப்புக்கு போயிடலாம். அந்த போட் வழியாக ராக்குக்கு போயிடலாங்க. அரே வா, அங்கே பாருங்க என்ன ஜெய்ஜாண்டிக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்ம சீனிக் வியூங்க. அங்கே பாருங்க பா, இந்த கிளாஸ் பிரிட்ஜில் அப்படியே இந்த ஃபாரினில் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குங்க, அதே மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே இப்படி தான் நம்ம போட்டுக்கு போகணும். ஸோ இன்னொரு போட்டு வந்துட்டுருக்கு. மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நிற்க வச்சுருவாங்க. ஸோ இப்போ வரப்போகிற போட்டில் தாங்க நம்ம போட் பண்ணிவிட்டு அங்கே போய் ராக்குக்கு போக போகிறோம். ஸோ அந்த போட்டு கிட்டே வந்துருச்சுங்க. போட்லேருந்து எல்லாருமே டீபோட் பண்ணிகிட்ருக்காங்க. டீபோட் பண்ணவங்க எல்லாமே ராக்கு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அந்த கிளாஸ் பிரிட்ஜ்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே தனியாக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக நிற்க வச்சுட்டாங்க. ஃபீமேல் லேடிஸ் எல்லாருமே ஃப்ரண்ட்டில் ஏறுவாங்க போட்டில், ஜென்ட்ஸ் எல்லாருமே பின்னாடி சைடு ஏறுவாங்க, பேக் சைடில். ஸோ
செம க்ரௌடுங்க, செம எக்ஸைட்மெண்ட்டு எல்லார் ஃபேஸ்லேயுமே. அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. லேடிஸ் ஜென்ஸுன்னு தனித்தனியாக விட்டாங்க, அங்கே அடிச்சுக்கிறாங்க, முட்டி மோதிக்கிறாங்க அவங்க அந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்து போடுறதுக்கு. லைஃப் ஜாக்கெட்டுக்கு எதுக்கே இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே நிறையா நம்பர்ஸ் வச்சுருப்பாங்க, இங்கே ஏறுறதில் விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை, மெதுவாக போய் எடுத்தாலே போதும். இப்படி எடுக்கிறதுனால தான் நிறைய கிழிஞ்சு போகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வரவங்க மெதுவாகவே எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்குமே கிளியாமல் இருக்கும். பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. காலிங்க, காலி நமக்கு இல்லை. பரவாயில்லைங்க, போய்க்கலாம், வேறு என்ன பண்ணுறது. க்ரௌட் ஹெவியாக இருக்குது. ஆண்ணே வணக்கம். வணக்கம். பாருங்கள் செம்ம க்ரௌடுங்க, ஒவ்வொரு க்ரௌடாக தான் நிற்கிறோம். இங்கே பாருங்கள் மக்களே, நிறைய பேருக்கு லைஃப் ஜாக்கெட்டே இல்லை. இன்ஃபேக்ட் என் டீமே இல்லாமல் தாங்க உட்காந்துருக்கேன். பாதி பேர் வந்து கொஞ்சம் எல்டரி பீப்புளெலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. ஹாய் சார். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்திருக்கேன், அப்போல்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டு உட்காந்துருந்தேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வடிவேல் மாதிரி கம்பியை பிடிக்காமல் நின்றுட்டுருக்கேன். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ஜெனிஸ். ஜெனிஸ், எத்தனை வருஷமான இந்த கன்னியாகுமரி பூம்பார் இதில் இருக்கீங்க? நாங்கள் 2 வருஷமா. 2 வருஷமாக இருக்கீங்களா? இப்போ ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்து கடல் சீற்றம்லாம் குறைஞ்சி அளவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 2-3 நாளாக விடலையாமே, அப்படியா? ஆமாம் சார். மழை இருந்துச்சா இல்லை வெறும் அலை அதிகமாக இருந்துச்சா? காற்று அதிகமாக இருந்துச்சு. காற்று அதிகமாக இருந்துச்சு. ஸோ காற்று அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து கப்பல் எடுக்க மாட்டீங்க. சூப்பர் சூப்பர். இது வந்து இந்த ஒர்க்கில் எப்போ முடிச்சு இது பண்ணாங்க? போன வாரம் தான் முடிஞ்சு. போன வாரம் தான் முடிஞ்சு உடனே சிஎம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் எல்லாரும் போய் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கா? சரி, ஓகே ஓகே. இங்கே இந்த போட் ரைடு வந்து இங்கேருந்து அந்த பாறை வரைக்கும் எவ்வளோ நேரம்? ஒரு 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் தான். சரி, ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பாய்ஸ். மினிட்ஸில் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் பர்சன் வெளியே போக போகிறோம். ஸோ வெளியே வந்தாச்சு. நம்மகிட்ட லைஃப் ஜாக்கெட் இல்லை, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ஜெய்ஜாண்டிக் பிரிட்ஜுக்காக தாங்க நம்ம வந்திருக்கோம். ஆல் த வே சென்னையிலேருந்து இங்கே வந்தது இதுக்காக தான். ஸோ இங்கே நம்ம எப்படி போக போகிறோன்னா, இது வழியாக உள்ளே போய் மேலே அங்கே போயிட்டு அங்கே இருந்தாங்க அப்படி போக போகிறோம். ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்காக போகலாம். உங்கள் லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுருணுங்க. உள்ளேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத போட்டுருணும், அப்போ தான் அடுத்தவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்தோடனே 30 ருபீஸ்க்கு நம்ம டிக்கெட் எடுக்கணுங்க. தேங்க்யூ மேடம். ஸோ 30 ருபீஸ்க்கு விவேகானந்தர் ராக் போகணுன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு தாங்க போகணும். ப்ரீஸ் நல்லாவே அடிக்குதுங்க, தண்ணியே வந்து சாரல் மாதிரி அப்படியே இரசலாக அடிக்குது. அண்ட் போட்லேருந்து வந்தோடனே ஒரு 30 ருபீஸ்க்கு விவேகானந்தர் ராக் மெமோரியல் போகணுன்னா 30 ருபீஸ் டிக்கெட் எடுக்கணும். ஒன்றே தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்கங்க. பார்த்துக்கோங்க, என்ட்ரன்ஸ் யுவர் அண்டர் CCTV சர்வேலன்ஸ். விவேகானந்தர் ராக் மெமோரியலுங்க. ஸோ அவங்க எல்லாமே பார்த்துட்டு வெளியே போகிறவங்க அடுத்த போட்டில் போய் ஏறுவாங்க. உள்ளே வரவங்களாம் இந்த வழியாக வந்துட்டு இங்கே வந்து செப்பல் வைக்கிறதுக்கான ஒரு பில்டிங், ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு கவுண்டர். அப்படி இல்லைனா இங்கே நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம், அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ நாங்கள் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, நான் இங்கே கழட்டி விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த கவுண்டரில் தான் நீங்கள் உங்கள் ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, ஸோ நீங்கள் பத்திரமா வாங்கி வச்சுட்டு போகிறப்ப கொடுத்து வாங்கிக்கலாம்.
உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் பாட்டில்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இங்கே டம்ளர்ஸ் இருக்கும், வேணும்னா நீங்கள் குடிச்சுக்கலாம். தண்ணியுமே நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சுத்தமாக டேஸ்டியாக தாங்க இருக்குது. தண்ணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. நல்லா தாகம் தண்ணிற மாதிரி சில்லுன்னு தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடமே பாருங்கள், வெயில் இவ்வளோ அடிக்குது, ஆனால் சுத்தமாக வெயிலே தெரியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க வியூ. ஆல்ரெடி வந்தது தான், பட் ஸ்டில் ஒவ்வொரு டைமும் வரப்போ இவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பஸுங்க. ஸோ நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத்து, நார்த்து. எக்ஸாக்ட் நார்த்து இது தாங்க, எக்ஸாக்ட் நார்த் இது தான். நார்த்து வெஸ்ட்டு தான் இந்த மண்டபம் இருக்குது. பட் இந்த மண்டபத்துக்குள்ளே வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காணிக்க நீங்கள் போகணுன்னா கூட இதில் நீங்கள் ஆஃபர் பண்ணிடலாம். ஸோ மண்டபத்துக்குள்ளே வந்து வீடியோஸ் அலோவ் பண்ணுறாங்கனால நான் இங்கே உள்ளே எதுவுமே எடுக்க போகிறதில்ல. இந்த மண்டபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாத மண்டபம். ஸோ இந்த மண்டபத்துக்கான கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனை ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ உள்ளே வந்து வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் இதோட இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உள்ளே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே சிம்பிளாக சொல்லணுன்னா இது வந்து அம்மனோட கால் பாதங்க. ஸோ பகவதி அம்மனோட கால் பாதத்தை தான் இந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து பேக் சைட் பாருங்கள், கம்ப்ளீட் வியூ, கன்னியாகுமரியோட வியூ. அந்த ஒரு பெரிய ரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும்ல, ஒரு டவர், ரவுண்ட் டவர், நம்ம வ்ளாக் எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த தூரத்தில் இருக்கிறது அது இருக்குது. அந்த எட்ஜில் ஒரு ஃப்ளாக் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த எட்ஜ் இருக்குது. ஸோ சி வியூ பார்க்குற, சன்ரைஸ் பார்க்குற இடம், அந்த ஒரு கோயில், லைட் ஹவுஸ், போட்டிங் ஏரியா, சர்ச். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் அந்த கன்னியாகுமரியோட எட்ஜுங்க. இங்கே நம்ம விவேகானந்தர் ராக்லேருந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு அப்படியே மண்டபத்திலேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அங்கே போகிறதுக்கு தான் ரீசெண்டாக நம்ம சிஎம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இந்த கிளாஸ் பிரிட்ஜை. ஸோ அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போக போகிறோம். பிஃபோர் தட் நான் அங்கே போய் காமிச்சிட்டு வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத வீடியோ எடுத்து சொல்கிறேன். காற்று எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பாருங்கள். நான் எதுவுமே பேசாமல் இருக்கிறப்ப ஆளே இழுக்கிற அளவுக்கு காற்று அடிக்குதுங்க. இங்கே இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 கார்னர்லையுமே 2 எலிஃபென்ட் ஸ்டாச்சுஸ் இருக்குங்க. பீங்கானில் செஞ்ச மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு பளபளன்னு இருக்குது. பட் ஆனால் இது பீங்கான்லாம் கிடையாது, டூ நாட் டச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சூப்பர் க்யூட்டாக இருக்குது. இது உண்மையிலே ஒரு நிஜமான ஒரு எலிஃபெண்ட்டாக இருந்தால் அழகாக கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இதாங்க கம்ப்ளீட் வியூ. இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். ஸோ ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமா 3-4 மந்த்ஸுக்கு அப்புறமா வெயிட் பண்ணி இதை வ்ளாக் எடுக்கலான்னு நினச்சதுக்கான ஒரு பலன் எனக்கு அமையுதுங்க, எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே போயிட்டு அடுத்து இங்கே போக போகிறேங்க. இது நல்ல ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் சைட்ஸில் சூப்பராக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் கேமரா கொண்டு வந்து. என்ன, நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு எடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நான் யார் எடுக்கிறதுனும் தெரியல. ஸோ வ்ளாக் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் பெருசாக நான் எடுக்கல, என்ன நானே ஃபோட்டோஸ் எடுக்கவும் இல்லை. ஸோ பெருசாக இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக அங்கேயும் இருக்கோங்க. நான் அங்கே போனது கிடையாது, ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். பிகாஸ் அங்கே க்ரௌட் ஜாஸ்தியாக வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அது குறைய நம்ம நிறைய நேரம் அங்கே இருக்கலான்ற பிளானில் தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எக்ஸைட்மெண்ட்லாம் குறைச்சிட்டு ரிலாக்ஸாக போகலான்றதுக்காக இருக்கேன். இந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் தாங்க சுவாமி விவேகானந்தா 3 நாள் தவ இருந்தார். ஸோ அந்த 3 நாள் அவர் தவ இருந்த இடத்த தான் கரெக்டாக அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒன்று உள்ளே வச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய மெமோரியல் ஒன்று கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு டிவைன் பிளேஸ் தாங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் கிடைக்கும். அது எங்கேருந்து வந்துச்சுன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி ஸ்பாட்ஸ், ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும், கிட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து இதை பார்த்துட்டு நம்ம அங்கே தாங்க அடுத்து போக போகிறோம். ஸோ கைஸ், நம்ம போகிற இடம் எல்லாமே ஒரு ஃபேமிலி வந்து நமக்கு பார்த்துட்டு நம்ம இன்ட்ரோ ஆகிட்டு நம்ம கூட நல்லா பேசுகிறாங்க. ஸோ ஐ மெட் திஸ் ஃபேமிலி அண்ட் ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம். ஸோ
I wish they say just a hi in this. Yeah, thank you so much. Thank you. We are Just- coming from Gujarat. You are coming from Gujarat, Yes, right? yes. We are You coming visit from to Gujarat. Very fine. We have Thank you so 16 much. people of group. 16 of them. 16 of them. Okay. Basically in Gujarat we are coming from Patan. Okay. The Patan is famous for Rani Ki Vav. Okay. It is a very ancient vav. Okay. So for water conservations. Okay. 100 rupees के है ना ऊपर छपा Yes, है ना yes. 100 rupees Sahasraling Talab. The 100 rupees note, behind the 100 rupees note, Okay. the Rani Ki Vav is printed. We are Okay, yes, basically yes, from yes. this. We are So basically that from monument this is place. over there. Yes, that monument is from there. We are from there. Okay, We okay, are okay. coming So from nice of you all. our And PM it's World Modi Heritage Sahab. City. World Heritage Heritage City. City, Okay, yeah. okay. And That's the so nice. This is our The first Jyotirling. first You also Somnath. record. The first Jyotirling, Saurashtra Shobnathasham. Okay. It is also from Gujarat. Nice, nice, nice. Yes. Okay, right. That's so Okay. nice, so Okay, nice. good. Thank you so much. Thank you so much. Thank you. Bye bye. ஸோ நீங்கள் அப்படியே ராக்லேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா இங்கே மெடிடேஷன் ஹால் ஒன்று இருக்குங்க. இங்கே உள்ள வீடியோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் உள்ளே போய் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் மெடிடேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ இன்சைட் அண்ட் டூ. ஸோ இது வழியாக உள்ளே போயிட்டு இது வழியாக வெளியே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க. ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக டாய்லெட் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் அந்த பயத்துல எல்லாம் யாரும் இங்கே வராமல் இருக்கவும் தேவையில்லை. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. எக்ஸாக்டாக இது கீழே தாங்க இருக்குது. இது வந்து புக் ஷாப்புங்க, புக் ஸ்டால். இதில் நிறைய எக்கச்சக்க புக் ஸ்டால் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 18-20 புக் ஸ்டால் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன புக்ஸ் வேணும், என்னென்ன திங்ஸ் வேணும், சின்ன சின்ன குட்டி குட்டி மொமெண்டோஸ் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது திருவள்ளுவர் சிலை. இப்போ அடுத்த நேரம் அங்கே தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்திருந்தோம். இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இந்த பாலத்தை ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது விவேகானந்த ராக் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிட்டேன். அடுத்ததான் நம்ம இந்த கிளாஸ் பிரிட்ஜில் போக போகிறோங்க. கண்ணாடி இழைப்பாலத்தின் மேல் காலணி அணிந்து செல்லக்கூடாது. டு நாட் வாக் வித் ஃபுட்வேர் ஓவர் த கிளாஸ் பிரிட்ஜ். இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. ரெட் கார்பெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் ஆக்சுவலி கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது போல், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. கடலுக்கு மேலே நடக்கிறவங்க வேறு கிருன்னு இருக்குது. கடலுக்கு மேலே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நடக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பா செம்மையாக இருக்குங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் பயப்படுறவங்களும் கால் நடுங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த இடம் சரியான வைப்புங்க. கடலுக்கு மேலே நம்ம நிற்கிறோன்றது அது ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. பாருங்கள், எக்ஸாக்டாக நடுவில் நிற்கிறோம். அந்த எட்ஜஸ்மே கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த ஒரு சின்ன கேப்பு, காற்று போகிற கேப்பில் இருக்குது. அந்த கடலுக்கு மேலே நிற்கிறவங்க யாரும் வந்து இங்கே குதிக்கிற எல்லாம் இங்கே பண்ணிடாதீங்க. சரி வாங்க வள்ளுவரை போய் பார்க்கலாம். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் இருந்து இப்போ நம்ம டுவர்ட்ஸ் வள்ளுவர் ஸ்டாச்சு போகிறோங்க. இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்குங்க. நியூ இயருக்காக இதை எப்படியோ ஓப்பன் பண்ணிடணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து நேராக கப்பலுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும்.
அதுக்கான ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. பா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் வள்ளுவர் ஸ்டாச்சு. Dhanushkoti. ரெண்டு மூணு ஃப்ளோர் ஏறுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மேலே போய் தாங்க நம்ம பார்க்க முடியும். மேலே இடிக்கக்கூடாதுன்னா அது ஹைட்டை பாதிச்சு. பாருங்க 133 அடி. அவர் மூஞ்சியே தெரியல, கால் பாதம் மட்டும்தாங்க இருக்குது. அது விரலே நம்ம சைஸுக்கு இருக்குது. ஸோ வள்ளுவர் ஸ்டாச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ வரப்போகுது. இங்கே கொஞ்சம் நேரம் தான் இருக்க விடுறாங்க. வந்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு கிளம்ப சொல்லிடுவாங்க. நீங்கள் கிளம்பிடலாம். அவரோட பாதத்தை மட்டும் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. நம்ம கை பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னா அந்த ஒரு விரலுக்கு. அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வரவங்க லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், மறக்காமல் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், சைட் வியூவில் வள்ளுவர் ஸ்டாச்சுவோட சைடு, அந்த சைட்லேருந்து கிளாஸ் பிரிட்ஜோட வியூ சூப்பராக இருக்குது. நான் பேசுகிற கேட்குதா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு வந்து காற்று ஹெவியாக அடிச்சிட்ருக்கு. ஸோ அப்படியே திருவள்ளுவர் ஸ்டாச்சு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே போகிறதுக்குன்னு தனியாக ஒரு வழி இருக்குது. நீங்கள் அப்படியே அது வழியாக கீழே போயிடலாங்க. நம்ம இது வழியாக தான் வந்தோம், இப்போ இது வழியாக அப்படியே வெளியே போகிறோம். இதில் இன்னொரு ஹைலைட் பாருங்கள், திருவள்ளுவர் ஸ்டாச்சு கீழே இருக்கிற அந்த மண்டபத்தில் 133 குறளையுமே இங்கிலீஷில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதோட அதிகாரத்தோட பேர், திருக்குறளுக்கான அர்த்தம். அது அப்படியே ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. அர்த்தம் இல்லை, திருக்குறளே இங்கிலீஷில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க, இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழில் இந்த பக்கம் இருக்குங்க. ஸோ 1லேருந்து 133 வரைக்கும் அங்கே இருக்குங்க. ஆக்சுவலி இங்கே எல்லா குறளையுமே எழுதலைங்க, ஒரு அதிகாரத்துக்கு ஒன்று தான் போட்டிருக்காங்க. ஸோ 133 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஜைஜான்டிக் வள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். அதை காட்டிலும் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தாங்க அவ்வளோ கண்ணை கவர்ந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி அதில் நடந்து போகணுன்னு அவசரத்தில் நான் கீழே இறங்கி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பீப்புளெலாம் இருக்காங்க. பெரிய மீடியா, நம்ம சின்ன மீடியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மக்களே, இந்த கண்ணாடி பாலத்தில் என்ன வேணாலும் நீங்கள் நடக்கலாம், ஆனால் உட்காரக்கூடாதுங்க. கைஸ், நாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்தோமோ நமக்கு மேலே இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டான பர்சனை பாருங்கள். ஓய் குட்டி, ஹாய். உய், வாங்க 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 வாங்க. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா பாரு செல்லக்குட்டி. இதுதாங்க, இந்த மாதிரி மக்கள் என்ஜாய் பண்ண வந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர்மெண்ட் செய்கிறாங்க. ஸோ மக்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். செல்லக்குட்டி, நீ மறக்கவே மாட்டேன் இந்த எக்ஸைட்மெண்ட்டை. தேங்க்யூ பிரதர். ஸோ கைஸ், இங்கே எல்லாருமே விசில் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, கண்ணாடி மேலே யாரும் உட்காரக்கூடாதுன்னு. ஸோ நின்று நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நடந்துக்கலாம், உட்காரக்கூடாது. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.
இந்த பிரிட்ஜை கடந்த 30ஆம் தேதி அதாவது டிசம்பர் 30, 2024 நம்ம சிஎம் சார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சாருங்க. இந்த பிரிட்ஜோட நீளம் பார்த்தீங்கன்னா 77 மீட்டருங்க, அகலம் 10 மீட்டர் அகலம். அண்ட் இந்த பாலம் கான்கிரீட்டால் கட்டப்பட்டிருக்கு. நடுவில் இருக்கிற இடம் மட்டும் கண்ணாடியில் இருக்குங்க. அதுதாங்க இந்த பாலத்தோட மெயின் அட்ராக்ஷன். இந்த கண்ணாடியோட திக்னஸே உங்களுக்கு 3 இன்ச் வரைக்கும் வருதுங்க. அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், தூரத்தில் அந்த படகுல எல்லாருமே ஆள் ஏற்றிட்டு வராங்க. இதில் தான் நம்மளும் இப்போ வந்தோம். ஸோ இங்கேருந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து நம்ம இப்போ அதை பார்த்துட்ருக்கோம். இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, இந்த பிரிட்ஜ் மேலே, இதை வந்து பவுஸ்டிங் ஆர்ச்னு சொல்லுவாங்க. லண்டனில் இருக்கிற டவர் பிரிட்ஜும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற கோல்டன் கேட் பிரிட்ஜும் ஒன்று சேர்த்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இந்த பிரிட்ஜ் இருக்குது. ஆக்சுவலி அப்படி தான் வந்து அந்த ஒரு ஆர்ச் எல்லாமே வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒன்று வித்தியாசமாக ஒரு யூனிக்கான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து 37 கோடி ரூபா செலவு பண்ணி இதை முடிச்சிருக்காங்கங்க. ஸோ கைஸ், இந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்படி இருக்குன்றதை வீடியோவில் பார்த்தா மட்டும் பத்தாதுங்க, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த போட் ரைடாக இருக்கட்டும், விவேகானந்தர் மண்டபத்தில் கிடைக்கிற பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இந்த கண்ணாடி மேலே நடக்கிறப்ப இருக்கிற அந்த ஒரு நர்வஸ்னஸாக இருக்கட்டும், மேலே போய் வள்ளுவர் ஸ்டாச்சுவை பார்த்துட்டு கீழே அந்த மண்டபத்தில் இருந்து வரதாக இருக்கட்டும், எல்லாமே அப்சல்யூட் பேக்கேஜாக இருக்குங்க. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இதை டெஃபினட்டாக எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், கண்ணாடி மேலே யாரும் உட்காரக்கூடாதுங்க. நிறைய பேர் சொல்கிறத மீறி உட்காந்துட்டு இருக்காங்க ஆபத்து தெரியாமல். பட் நடக்கலாம், ஓடக்கூடாது, உட்காரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கைஸ், ஒரு மணி நேரம் நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் கைஸ். நிறைய பேருக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க, வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு 1 மணி நேரம் இருந்தும் எனக்கு போக மனசு இல்லாமல் நான் கிளம்புறேன். ஏன்னா நான் இப்போ போய் லைனில் நின்றால் தான் அடுத்து ஒரு மணி நேரத்துலையாவது நான் அங்கே போட்டில் ஏறி வெளியே போக முடியும். இதுக்கப்புறமா ஒரு டைம் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பார்க்கலாம். நம்மளோட இந்த vlog செம்ம எக்ஸைட்டிங்காக ஸ்டார்ட் ஆனது, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக முடியுதுங்க. இவ்வளோ தூரம் ஹாப்பியாக, சாட்டிஸ்ஃபையிங்காக, கன்வின்சிங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வந்து ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு வாங்க. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க எல்லாருமே. இப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், அந்த ஒரு பச்சை குழந்தைங்க, ஒரு 6 மாத குழந்தை, 6 மாதம் கூட இருக்குமான்னு தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த குழந்தை. அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தை மூஞ்சியில் அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா சுற்றி இருந்த எல்லாருமே அந்த குழந்தையோட ஹாப்பினஸை பார்த்துட்டு நம்ம அப்படி ஃபீல் பண்ணுறோமோ இல்லையோ, அதோட ஜாஸ்தியாக வந்து மற்றவங்களாம் சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட் நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட கன்னியாகுமரி சீரிஸோட கடைசி வீடியோ ஒரு 6 மாதம் கழித்து வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. பிகாஸ் இந்த பாலத்துக்காக தான் இது ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. நான் வரும்போது இது முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. கிறிஸ்மஸ் ஆர் தீபாவளி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலி நியூ இயர்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வீடியோ போட்டதுக்கு வருத்துதாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்றதை சொல்லுங்கள். நம்மளோட சேனல், நம்மளோட எஃபர்ட்ஸுக்கான ஒரு க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஸ்பாட்லேருந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் சொல்லுவேன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.